வணக்கம். என்னுடைய பேர் கோகுலகிருஷ்ணன். நான் சித்தரியல் ஜோதிடர். நம்மளுடைய மக்கள், அதாவது ஒரு 18 வயசுக்கு படித்து முடிச்சுட்டு காலேஜெலாம் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறதுலேருந்து சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம்னு பார்த்தோன்னா அது வந்து மிகப்பெரிய வழி. இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஒரு வேலைக்கு போய் அந்த வேலையிலேருந்து அடுத்த நிலைக்கு ப்ரொமோஷன் போகிறதுக்குள்ள ஒரு வருமானத்தில் ஒரு அடிப்படையாக ஒரு வருமானம் வருது. மேக்ஸிமம் அப்ரெண்டிஸாக போய் ஒரு அசிஸ்டண்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு வேலையில் டெம்பரரி ஆகி அப்புறம் பெர்மனண்ட் ஆகி ஒரு வேலையில் ஒரு ப்ரொமோஷன் ஒரு ஹை லெவலுக்கு வரதுக்குள்ள ஒரு மனிதர் ஒரு 10லேருந்து 20 வருடங்கள் செலவிட வேண்டிய தேவை இருக்குது. அந்த நிலையெல்லாம் கடந்து அவங்க ஒரு அனுபவம் பெற்று இல்லை நம்ம சொந்தமாக பண்ணலாம் ஒரு தொழில் அப்படின்னு அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க சொந்தமாக வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு சில வருடங்கள் ஆகும். 30லேருந்து 40 வயசுக்குள்ளே ஆகிடும். அப்படிங்கிறப்ப இதுக்குள்ளேயே அவங்க பல போராட்டங்களை சந்திச்சுட்டு இந்த 30-40 வயசுக்குள்ளே அவங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பல முதலீடு தேவைப்படும். அப்புறம் வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். அப்படிங்கிறப்ப அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தடைகள், எதிரிகள், தொழிலை வளர்த்தெடுக்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் அதோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அவங்க சந்திக்க வேண்டிய தேவை இருக்கும். இதெல்லாம் கடந்து ஒரு மனிதன் வந்து ஒரு நிலைக்கு நல்ல ஒரு செல்வந்தன் அப்படிங்கிற நிலைக்கு வரணும்னா அவன் வந்து எவ்வளோ விஷயங்களை கடந்து வர வேண்டியது தேவை, எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், ஏன் தற்கொலை எண்ணங்கள் கூட பல பேருக்கு வரும். இதெல்லாம் கடந்து தான் ஒரு மனிதன் வந்து அந்த நிலைக்கு வர முடியும். அப்படிங்கிறப்ப இந்த நிலைக்கு வர வரைக்கும் அந்த மனிதன் படக்கூடிய பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குது. ஒரு சில சதவீதம் மட்டும்தான், ஒரு குறுகிய சதவீதம் தான் நான் சொல்கிற அளவுக்கு ஒரு நிலையில் பட்டு ஒரு வளர்ந்து வருவாங்க. மற்ற எல்லாருமே அவங்க எந்த நிலையில் இருக்காங்களோ அந்த நிலையிலே கடைசி வரைக்குமே இருப்பாங்க. ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்கு அவங்க 10 வருஷம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இந்த நிலையெல்லாம் ஏன் இருக்குது? இதெல்லாம் அமையணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மனிதனுக்கு ஒரு தொழில் அமைஞ்சு அந்த தொழிலில் வளர்றதும் அதே நேரத்தில் ஒரு தொழிலில் இருக்கான், அதே தொழிலில் தான் கடைசி வரைக்குமே இருக்கும். அதனால் எந்த ஒரு வளர்ச்சி நிலைக்கும் வர முடியல. அப்படிங்கிறதுக்கும் ஒரு மனுஷன் ஒன்றுமே பண்ண மாட்டான், எந்த வேலையும் பார்க்க மாட்டான், சும்மா வெட்டியாக சுற்றி இல்லை மற்றவங்களோட காசில் வாழ்ந்துட்டுருக்கான். அப்படிங்கிறதுக்கும் பல காரணங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஜாதகத்தை எடுத்து சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழில், வேலை இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும். அதனால் ஒரு மனுஷனுக்கு எந்த தொழில் அமையும் அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்த்து எளிமையாக சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, சூரியன் வலுவாக இருந்தால் அவங்க வந்து அரசு வேலை இல்லைனா வந்து சொந்த தொழில் பண்ணுவாங்க. அது எந்த வயசாக இருந்தாலும் சரி. அரசு வேலை ஒரு குறிப்பிட்ட வயசில் தான் பண்ண முடியும். பட் ஆனால் அரசு வேலையில் இல்லை. அப்படிங்கிறப்ப சொந்த தொழிலாக பண்ணணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்நாளில் அவங்க கண்டிப்பாக சொந்த தொழில் வருவாங்க. அதில் ஒரு பெரிய நிலைக்கு வர முடியும். பெரிய நிலைக்கு வருவாங்களா இல்லைங்கிறது அவங்க இன்னும் ஜாதகத்தை நம்ம கணித்து சொல்ல முடியும். சரி, சந்திரன் வலுவாக இருந்தால் அவங்க வந்து பெரும்பான்மையாக ஐடி, இந்த மாதிரி வெளிநாட்டு சார்ந்த வேலை, பால்தரை உற்பத்தி, அது மாதிரி பால் சார்ந்த விஷயங்கள், கண்ணாடி, நீர் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான பல துறைகளில் அவங்க ஈடுபடுவாங்க. அது மாதிரி செவ்வாய் எடுத்துக்கிட்டோன்னா காவல், போலீஸில் இருக்கிறவங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள், இவங்கெல்லாம் பெரும்பான்மையாக செவ்வாய் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகர் அந்த துறையில் இருக்க முடியும். இப்படி நம்ம ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம சொல்ல முடியும். இப்போ அது நமக்கு தேவையில்லை. அப்படிங்கிறப்ப இத்தனை விதமாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் சொன்னது வந்து ஒரு தொழிலுடைய அடிப்படை விஷயம். தொழிலுக்கும் ஜாதகத்துக்குமான அடிப்படையான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். பல பேர் தன் மேலே ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல், ஒரு தைரியமே இல்லாமல், எதுவுமே செய்யணும்னு ஒரு எண்ணமே இல்லாமல், ஏதோ செய்கிறோம், ஏதோ பிறந்துட்டோம், இருக்கிறோம், வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதாவது ஒரு மனிதன் வந்து தொழிலில் ஒரு ஆளுமையான நிலைக்கு வரான் அப்படின்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அவனுக்கு வந்து பெரும்பகுதி யாரையும் சார்ந்திருக்க மாட்டான். அது மாதிரி யார் அவன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் அவனால் வாழ்க்கையில் மேலே வர முடியும். அவனால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும். அதாவது தன்னுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு நல்ல நிலைக்கு வரும். அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் தொழிலில் வளர்ச்சி அடையாத மனிதனுக்கு இருக்காது. ஒரு ஆளுமையான மனிதனுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியத்தும் புதுசாக ஒரு தொழிலில் வரவனுக்கும் ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறையா தெரியும். தொழிலில் ஒரு சாதிக்கிற வரைக்கும் அந்த மனிதனால் அவ்வளோ தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்காது. ஏன்? தொழிலில் வளர்ந்தால் தான் அவன் கையில் காசு இருக்கும். அதே நேரத்தில் அவனுக்கு கான்டாக்ட் நிறையா இருக்கும். அவனுக்கு பல மனிதர்களுடைய நட்பு, உறவு எல்லாமே இருக்கும். அவன் பேரை சொன்னால், அவன் தொழிலை சொல்லி அவனுடைய பேரை சொல்லுவாங்க. அவனுடைய செல்வாக்கு, புகழ் எல்லாமே ஒரு ஓங்கி உயர்ந்திருக்கும். அப்படிங்கிறப்ப அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் யாருக்குமே இருக்காது. அதை விட அவனுக்கு இன்னொன்று தோணும். என்னென்னா, உலகத்தில் ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு உணர்வு அவனுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து தொழிலில் சாதித்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி மற்றும் நன்மை. அதில் என் தொழில் இப்போ இப்படி இருக்குது, இது அடுத்து எப்படி போகும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய பேர் கோகுலகிருஷ்ணன், சித்தரியல் ஜோதிடர். நன்றி. நீங்களும் வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கு மருத்துவம் சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை.